ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷாலாக்ஸ். சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மீன், வெள்ளைப்பூடு, மிளகாய், தக்காளி, தேங்காய், புளி, வெங்காயம், மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, சீரகப்பொடி, குழம்புப்பொடி, உப்பு, எண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. அடுத்து சின்ன வெங்காயம் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அதுவும் அடுத்து மசாலா செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதில் ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்க வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகப்பொடி, மஞ்சப்பொடி இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்லிப்பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து வத்தப்பொடி ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து குழம்பு பொடி இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கிறலாம். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ மசாலா ரெடி ஆகிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அதை ஆற வச்சதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு இப்போ கேஸை பற்ற வச்சு ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறோம். மண்சட்டியில் செய்யுங்க, மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ மண்சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். இது ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் போட்டுக்கிறலாம். போட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, சின்ன வெங்காயம் போடுங்க. அதான் மீன் குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறலாம். தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக 2 சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வெட்டி போட்டுட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு 4 மிளகாவை போட்டுக்கோங்க, நான் 2 கீரி. அடுத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கிண்ணம் அளவுக்கு புளி லெமன் சைஸுக்கு எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி கறந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம போட்டுக்கலாம். போட்டு கிண்டிக்கலாம். கிண்டினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் உப்பு போடாதீங்க, மீன் உடஞ்சிரும். அடுத்து உப்பு போட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். மீன் ஒவ்வொரு மீனாக எடுத்து போடுங்க, ஒட்டி ஒட்டி போடாதீங்க, இந்த மாதிரி தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். அதுக்கு திறந்து பார்த்தா மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. மீன் குழம்பு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் மீன் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு கை கருவேப்பிலை போட்டு போகிறீங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்குறதுக்கு வர்ஷாலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.